பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. துன்பங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவர் நம்ம கூட இருக்கிறான்றதை விசுவாசிங்க. ஒவ்வொரு நாளும் நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருவேன், என் பிரச்சனைகளை ஜெயிச்சிருவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துகிறாருன்னு நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து தியானிக்கலாமா? 78ஆம் சங்கீதம் 38ஆம் வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். எவ்வளோ ஒரு இருதயம் உடைந்து போகிற ஒரு வார்த்தை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். என் அன்பு தேவ பிள்ளையை, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோன்னா அது காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த இரக்கம். புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தானியேல் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உம்மிடத்தில் ஏராளமான இரக்கங்கள் உண்டு சுவாமி. தாவீது ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உடைய இரக்கங்களுக்காக என் கண்கள் காத்திருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைய, எத்தனை நேரம் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை நேரம் பெருமையாய் நடந்திருக்கிறோம், எத்தனை நேரம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஜெபிக்க மறந்திருக்கிறோம், நன்றி சொல்ல மறந்திருக்கிறோம், இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். நமக்கு எதெல்லாம் சரியா தெரியுதோ அதெல்லாம் செய்திருக்கிறோம். ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கிறோம். ஆனால் இன்று வரைக்கும் அழிந்து போகாமல், மூழ்கி போகாமல் நம்மை காத்தது அவருடைய இரக்கங்கள் தான். இரக்கமுள்ள ஒரு தேவன் உண்டையா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த இரக்கத்தை நீங்கள் நினைக்கும் பொழுதே உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வழியும். ஆம் தகப்பனே, அழிந்து போக வேண்டி எனக்கு இரக்கம் பாராட்டினீர். என் உறவுகளால் மன்னிக்க முடியாத, என் நண்பர்களால் மன்னிக்க முடியாத, இந்த உலகத்தால் மன்னிக்க முடியாத எத்தனையோ பாவங்கள் என்னிடத்தில் உண்டு. ஆனாலும் இரக்கமுள்ளவராய் என்னை மன்னித்தீர். இரக்கமுள்ளவராய் என் அக்கிரமத்தை மன்னித்தீர். என் தேவ பிள்ளைய, அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்வார். தாவீது இப்படி எழுதுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். உங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? அந்த இரக்கமுள்ள தேவனை நோக்கி இருக்குதா? நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு இரக்கம் வரும். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை எத்தனையோ காரியங்களில் தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம். நம்ம முக்கியமான நாட்களுக்குள்ள எந்த டேஸ்குள்ளே வந்திருக்கிறோம். முக்கியமான நாட்கள், நீங்கள் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை அறிக்கையிட்டு புடமிடப்படுவதற்கு, சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். அவர் இரக்கமுள்ள தேவனாய் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். உங்கள் துக்க நாட்கள் சீக்கிரம் முடிந்து போகும். உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற போராட்டங்களை கர்த்தர் இரக்கமுள்ளவராயிருந்து மாற்றுவார். உங்கள் தேவைகளை இரக்கமுள்ள தேவனாயிருந்து சந்திப்பார். பிள்ளைகளை இரக்கமுள்ள தேவனாயிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முடியாத காரியத்தில் அவர் இரக்கமுள்ளவராயிருந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். சந்தோஷமாயிருங்க. அவர் இரக்கத்திற்காய் காத்திருங்க. அவர் இரக்கங்கள் ரொம்ப பெரியது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் கர்த்தர் பேசுகிறார். உடைய இரக்கத்தையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ இரக்கமுள்ள தேவனாய் இருந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.